Next morning, coming out of our hotel, we saw our friends bent over shoe shine boxes beside the fountain in the public square doing brisk business. ஸோ அடுத்த நாள் காலையில் குரோனினும் அவரோட ஃப்ரெண்டும் ஹோட்டலை விட்டு வெளியே வர்றப்ப இவங்க நேத்திக்கு பழம் வாங்கினாங்கல்ல அந்த ரெண்டு பசங்களும் உட்காந்து எல்லாரோட ஷூக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க? ஃபவுண்டனுக்கு பக்கத்தில் இந்த பப்ளிக் ஸ்கொயர் அப்படின்னா எ பப்ளிக் பிளேஸ் வேர் பீப்புள் கேதர் ஃபார் கம்யூனிட்டி கேதரிங்காக அங்கே இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஃபவுண்டன் கிட்டே என்ன பண்ணுறாங்க, உட்காந்து என்ன பண்ணுறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஷூ பாலிஷ் போடுறது. திஸ் இஸ் எ வெரி காமன் பிஸ்னஸ் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். ஸோ அது ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதனால் பிஸ்னஸ் கொஞ்சம் குறையிற வரைக்கும், தட் இஸ் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் நேரேட்டரும் அவரோட ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரேட் அந்த பிஸ்னஸ் ஸ்லாக்கன்னா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் போகிறாங்க. அந்த ரெண்டு பசங்களும் இந்த ரெண்டு பேர்த்த ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, க்ரீட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆத்தர் சொல்கிறாரு, நீங்கள் பழம் பறித்து விற்கிறவங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே நிக்கோலா சொல்கிறான், இல்லை சார் நாங்கள் நிறையா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக அவரை பார்த்துட்டு நாங்கள் புது விசிட்டர்ஸை நிறையா இடங்களுக்கு டூரிஸ்ட் மாதிரி கூட்டிகிட்டும் போவோம். அப்படி ஜூலியட் டோம் அண்ட் அதர் பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இந்த டவுனில் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஆத்தர் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்கள அந்த ஊரை சுற்றி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை கேட்குறாங்க. ஸோ அந்த பசங்களும் they are ready to take Arthur and his friend around the town. As we made the rounds, my interest was again provoked by their remarkable demeanor. They were childish enough and in many ways quite artless. Jacobo was lively as a squirrel. Nicola's smile was steady and engaging. Yet in both these boys' face, there was a seriousness which was far beyond their years. In the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. If we wanted a pack of American cigarettes, or seats for the opera, or the names of good restaurant, Nicola and Jacobo could be relied upon to satisfy our needs. What struck one most was their willingness to work. During these summer days, under the hot sun, they shined shoes, sold fruits, hacked newspapers, conducted tourists round the town, and ran errands. ஸோ என்னாச்சு, இந்த பசங்களோட அவர் டவுனை சுற்றி பார்க்குறப்ப அவங்க பசங்க மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டு இன்னுமே ஆத்தருக்கு அதிகமாகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப சைல்டிஷாக இருந்தாலும் அவங்களோட நிறைய ஒர்க்ஸ் எல்லா ஒர்க்குமே எடுத்து செய்கிறதுனால எல்லா ஒர்க்லையுமே யூ கேன் நாட் ஃபைண்ட் த ப்ரொஃபஷ்னல் டச், ஒரு பர்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இல்லை. ஜக்கோபோ ரொம்ப லைவ்லியாக இருக்கான், ரொம்ப சின்ன பையன் அவன். நிக்கோலா அவனோட ஆட்டிடியூடில் சீரியஸ்னஸும் அந்த ஸ்டடினஸும் they were able to ஃபீல். பட் இந்த ரெண்டு பசங்க ஃபேஸ்லேயும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீரியஸ்னஸை நேரக்டரால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த வயசுக்கும் உங்கள் சீரியஸ் ஆட்டிடியூடுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி. இந்த ஃபாலோயிங் வீக்கில் ஆத்தருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் இவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னென்ன விஷயத்துக்கு, ஒரு சிகரெட் பேக்கெட் வேணும், அமெரிக்கன் சிகரெட் வேணுமா, they are ready to provide. ஒப்பேரா போகிறதுக்கு ஒரு சீட் ஒரு வேணுமா, டிக்கெட் வேணுமா, அதுக்கும் இவங்களால் ரெடி பண்ண முடிஞ்சுது. ஒரு நேம் ஆஃப் த குட் ரெஸ்டாரண்ட் சொல்லணுமா, அதுவும் they were able to provide. இந்த மாதிரி நிக்கோலாவும் ஜக்கோபோவும் இந்த ரைட்டரையும் அவரோட ஃப்ரெண்டையும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சிச்சு எல்லா தேவைகளையும். இதில் என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டு குட்டி பசங்களோட வில்லிங்னஸ், எந்த வேலைனாலும் செய்யக்கூடிய ஒரு வில்லிங்னஸ். நம்மளே கம் அக்ராஸ் பண்ணது என்னது, ஃப்ரூட்ஸ் விற்றாங்க, ஷூக்கெல்லாம் பாலிஷ் பண்ணாங்க, டவுன் டூரிஸ்ட் மாதிரி என்ன பண்ணாங்க, டூரிஸ்ட் அந்த வர்ற ஆளுங்களை டவுனை பூரா சுற்றி காமிச்சாங்க. இந்த வேலைகள்லாம் பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே ரெஃபரன்ஸ் தான் வருது. சன் இஸ் வெரி ஹாட் இந்த சம்மர், பட் இருந்தாலும் அந்த வெயிலில் பொருட்படுத்தாமல் ஷூஸ்க்கெல்லாம் ஷைன் பண்ணி பழங்கள்லாம் விற்கிறாங்க. ஹேக் நியூஸ் பேப்பர்ஸ், ஹேக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஊர்லெலாம் கூவி விற்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸை விற்கிறது. அதே மாதிரி டூரிஸ்ட்டை ரவுண்ட் த டவுன் கூட்டிகிட்டு போகிறது. அண்ட் ரேன் அரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு பொருளை கொடுக்கறது இல்லைன்னா வாங்குறது, தனக்காக இல்லை மற்றவங்களுக்காக. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்னது, ran errands. One night we came upon them in a windy and deserted square. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப காத்தடிக்குது. அந்த நேரத்தில் யாருமே ஜன நடமாட்டமே இல்லாத அந்த ஸ்கொயர் கிட்ட இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க அந்த பசங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோன் பேவ்மெண்ட், ஒரு ஸ்டோன் மேலே உட்காந்துருக்காங்க, ஒரு லைட்டுக்கு அடியில். நிக்கோலா ரொம்ப டயர்டாக தெரிகிறான். ஜாக்கோபா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அண்ணன் மேலே ஷோல்டர் மேலே தலை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கான், தூங்கிட்டுருக்கான். நிக்கோலா கால் கடியில் பண்டில் ஆஃப் நியூஸ் பேப்பர் இருக்குது.
why are you out so late, Nicola? ஸோ ரைட்டர் கேட்குறாரு, ஏன் நிக்கோலா இவ்வளோ லேட் நைட்டில் நீங்கள் வெளியே இருக்கீங்க? வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் படுவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக, ஒரு லாஸ்ட் பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அங்கே போனோம்னா வி செல் ஆல் த பேப்பர்ஸ், வி ஷால் செல் ஆல் அவர் பேப்பர்ஸ் when it comes in. அது வந்துடுச்சுன்னா அந்த பேப்பர்லாம் என்ன பண்ணிடுவோம், விற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. must you work so hard, you both look rather tired. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா, ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பசங்களோட ரிப்ளை என்னென்னா, we are not complaining சார், நாங்கள் அதை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சோஃபார் நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலையே. பட் next morning when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacobo work, you must earn quite a bit. You spend nothing on clothes, you eat little enough, and I see you have a meal. It's usually a black bread and figs. Tell me, what do you do with your money? So next morning, writer வழக்கம் போல் அந்த ஸ்கொயருக்கு போய் இவரோட ஷூஸை என்ன பண்ணுறாரு, ஷைன் பண்ணுறதுக்கு போகிறாரு. அப்போ நிக்கோலாட்ட கேட்குறாரு, நீயும் நிக்கோலாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, கண்டிப்பாக நிறையா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் ட்ரெஸ்ஸுக்காகவோ உங்கள் சாப்பாட்டுக்காகவோ நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுறதில்ல, ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் சாப்பிட்றது பிளாக் ப்ரெட்டும் ஃபிக்ஸும் மட்டும்தான். இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. He colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. ஸோ இந்த அவங்க பசங்களோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் த லெசனில் பார்த்தோம், இட் இஸ் அ ப்ரௌன் ஸ்கின், நார்மல் ஸ்கின் இல்லை. ஏன்னா அந்த ஹாட் சன்னில் தே ஆர் ரோமிங் ஹியர் அண்ட் தேர், அதனால் தே ஆர் லாஸ்ட் தேர் ஒரிஜினல் காம்ப்ளெக்ஷன். ஸோ அந்த கலரையும் மீறி அவன் முகம் என்ன ஆகுது, வெளுத்து போகுது. ஏன்னா அந்த குட்டி பையன் he did not expect this kind of question from the narrator. அதனால் தரையை ஊற்று பார்த்துட்டு பேசாமல் நின்றுட்டுருக்கான். You must be saving up to emigrate to America, I suggested. He looked at me sideways, spoke with an effort. ஸோ ரைட்டர் கேட்குறாரு, அநேகமாக நீங்கள் இந்த பணம் இவ்வளோ சேர்க்கறதுக்கு காரணம் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நிக்கோலா சைடாக திரும்பி பார்த்துட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் அவன் என்ன பண்ணுறான், பேச ஆரம்பிக்கிறான். We should greatly like to go to the States, but here at present we have other plans. நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஆசையும் இருக்குது, பட் ஆனால் அதை விட முக்கியமான பிளான் அட் ப்ரெசன்ட் we have அப்படின்னு நிக்கோலா சொல்கிறான். ஆத்தர் உடனே என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாரு. He smiled uncomfortably. ஆனால் நிக்கோலா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். ஏன் அப்படின்னா எல்லா பர்சனல் டீல்ஸையும் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு விஷயம் இல்லை. அதனால் ஜஸ்ட் அ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு லோ வாய்ஸில் சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறான். ஸோ ஆத்தரும் அதுக்கு மேலே அந்த விஷயத்தை என்ன பண்ணலை, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலை. ஸோ ஹீ இஸ் சேயிங் தட், வெல் ஐ செட் we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாரு, மண்டே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதா இருக்கோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்குறான். நிக்கோலா shook his head, but suddenly Jacobo said, Sir, he burst out, every Sunday we make a visit to the country, to Poleta, 30 kilometers from here. Usually we hire bicycle. But tomorrow, since you are so kind, you might send us in a car. ஸோ நிக்கோலா தலையாட்டி வேணாம் அப்படிங்கிறான். பட் ஜாக்கோபோ சடனாக என்ன சொல்கிறான், எவ்ரி சண்டே நாங்கள் பொலேட்டா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு 30 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து அதுக்கு டிஸ்டன்ஸ், அது நாங்கள் நார்மலாக சைக்கிளை ஹையர் பண்ணிவிட்டு அது மூலமாக போவோம். பட் நாளைக்கு நீங்கள் கார் வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு யார் கேட்குறா, ஜாக்கோபோ இஸ் ஆஸ்கிங் டு த narrator. I had already told Luigi he might have the Sunday off. However, I answered, I'll draw you out myself. ஸோ அப்போ தான் ரைட்டருக்கு ஞாபகம் வருது, லூகி அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தோம்ல, டிரைவர் இந்த ஃப்ரூட்ஸ் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த டிரைவர் சண்டே ஆஃப் எடுத்துக்க சொல்லி இவன் சொன்னது ஞாபகம் வருது அந்த டிரைவர்கிட்ட. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு ரைட்டர், அவரே ட்ரைவ் பண்ணி உங்களை கூட்டு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு, ஓகே ஐல் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. தேர் வாஸ் அ பாஸ், அங்கே கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. நிக்கோலா கிளாரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன். நிக்கோலாவுக்கு கோவமாக வருது, அவன் தம்பி இப்படி போய் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது இந்த மாதிரி ஹெல்ப் அப்படிங்கிறதுனால தம்பி என்ன பண்ணுறான், முறைச்சி பார்த்துட்டு ரொம்ப இரிட்டேஷனோட அவனை முறைச்சி பார்க்குறான். கிளாரிங்னா லுக்கிங் வெரி ஃபியர்ஸ்லி, வெக்ஸேஷன் அப்படின்னா அனாயன்ஸ், இரிட்டேஷன். அதோட அவன்கிட்ட ரைட்டர்கிட்ட கேட்குறாரு, வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார், நான் உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்க வேணான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு.
it won't be any trouble. ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாரு, இது எனக்கு எந்த ட்ரபுளுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. He bit his lip, then in rather put out tone he said very well. ஸோ உதட கடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த பையன் சொல்கிறான் ஓகே வெரி வெல் அப்படின்னு சொல்கிறான். நிக்கோலாக்கு இவனோட பர்சனல் டீல்ஸை இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி எந்த ஹெல்ப்பும் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கும் அவனுக்கு இஷ்டம் இல்லை. தம்பி சொல்லிட்டான், நேரக்டரும் சரின்னு சொல்லிட்டாருன்னே அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. The next day afternoon என்ன பண்ணுறாங்க அப்படின்னா travel begins. They are moving towards the tiny village. The village எங்கே இருக்குது அப்படின்னா hilltopல இருக்குது. I imagine that our destination would be some humble dwelling. ஸோ ஆத்தர் இமேஜின் பண்ணது என்ன அப்படின்னா அவங்க ரீச் ஆகிற இடம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு லிவிங் பிளேஸாக இருக்கும். டுவெல்லிங்னா வேர் பீப்புள் வில் live. ஏன்னா அந்த பசங்க they look very poor. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. பட் டிரெக்டட் பை ஜாக்கோபோ he drew up at a large red roofed villa. ஸோ ஜாக்கோபோஸோட டைரக்ஷனில் போனப்போ அவங்க ரீச் ஆன டெஸ்டினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் ரூஃப் போட்ட ஒரு பெரிய வில்லா, பக்கத்தில் இமேஜ் இருக்குது பார்த்துக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வில்லாவுக்கு பெரிய பில்டிங் முன்னாடி போய் வண்டி நிற்கிது. The building was surrounded by a high stone wall. அது ஃபுல்லாகவே என்ன இருக்குது, கல்லால் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே ஹை வால் கட்டியிருக்காங்க. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my two passengers had leaped from the car. இவரால் நம்பவே முடியல அவர் கண்ணை. அவர் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த 2 பசங்களும் காரை விட்டு குதித்து என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து நிற்கிறாங்க.